குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது. அப்படியென்றால் குல வழக்கமே தர்மமாகுமா? சற்று சிந்தியுங்கள். உண்மை யாதெனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது. ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல. சிற்பத்தை உருவாக்க உளி கொண்டு அதை செதுக்க வேண்டும். தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும். இந்நிகழ்வைப் போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும். அதைப் போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள். அதாவது